சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமாம், அதை பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி அது அழகா அப்படியே வஞ்சர மீனுடைய கையில கட் பண்ணி அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலா சுவையாகவும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைவ ஆம்லேட் தான், அது ஆம்லேட் மாதிரி இருக்கும். சைவ வஞ்சர மீன் இருக்கு, சோயா மாவு மூலியமா அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஆமா, கையில கட் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், உணவு சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலா சுவையாகவும் தெரியும். இப்போ இந்த மாதிரி ஓவர் ஐட்டத்தை கெஸ்ட் வச்சா இலையில வேஸ்ட் ஆகுது. கொடுத்தவங்க 500 1000 ரூபாய் 300 ரூபாய் 500 விலைக்கு பேசி இலையை டைனிங் கொடுத்து அந்த இலையில மிச்சம் மீதி வைக்காம ஓவர் ஐட்டமா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைவ வஞ்சர மீன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைவ இறால் பிரியாணி. சைவ இறால் பிரியாணி, சைவத்துல இறால். ஆமா ஆமா, சைவ இறால் பிரியாணி. வஞ்சர மீன் காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க பாருங்க பாருங்க, சாப்பிடும் போது அந்த சாஃப்ட்னஸ், அந்த பதம் கரெக்டா எடுத்துருக்கும். வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பாப்போம். செம்ம டேஸ்டா இருக்கு. இது மட்டும் இல்ல, நீங்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. சுவைக்க எனக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. சைவ ஆம்லேட், நம்ம வெஜ் ஆம்லேட் இதை பாருங்க, அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். பெப்பர் மிளக்க ஆம்லேட் மாதிரி. இதை சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படி ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் சைவம், அதெல்லாம் வெஜ். எஸ், சைவம். ஒரு நான்வெஜ்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க, லேயர்லாம். சோ இந்த ஃபீல் வந்து அப்படியே ஆம்லேட்ல எப்படி இருக்குமோ சாப்பிடும் போது ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். முழுகும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துடலாம். அடடா, ஓகே, சாப்பிடுவோம். இந்த ஆம்லேட்டுடைய டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா முழுகும் போது வெஜ்ஜா தெரியும். இறால் பிரியாணி சாப்பிடலாம். இறால் பிரியாணி. ஆமா, சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமா, அதை பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். இறால் மாதிரியே இருக்கும், ஆனா சைவம். சைவம். இதுவும் சோயா தான். சோயா தான். சோயானா அது மாவு 2-3 விதமான மாவுகள் கலப்பாங்க. அதாவது எந்த மாவு கலந்து நம்ம எடுக்கலாம். கடலை மாவு கலந்தும் சோயா மாவு கலந்து கொண்டு வரலாம். பயிர் வகைகளை கலந்து எந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வரலாம். சோயாவும் கலந்து பயிர் வகையும் கலந்து கொண்டு வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பாத்தி டேஸ்ட். இப்போ நாங்கள் ஒரு மாவுகளை கலந்துக்கிறோம், டேஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வரோம். பாருங்க, அப்படியே பார்க்கும்போது அப்படியே இறா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த குவாலிட்டி எங்கேயுமே வந்து குறையாத அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்ண அளவுக்கு செஞ்சிருக்கோம். இப்போ இதே குவான்டிட்டி ஒரு அடுக்குல கூட செய்ய முடியும். இன்னைக்கு 2 அடுக்கு போட வேண்டிய பிரியாணி லிமிட்டடா போட்டு 2ஆ பிரிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த சாதத்தை வந்து உரையாம தம் கட்டுறதுலாம் சொல்லுவோம் ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில். அந்த தம் வந்து கரெக்டா உட்காந்து வந்தா தான் நல்லா இருக்கும். இதுவும் இறால் பிரியாணி தான். இது பாருங்க, எதுக்காக நம்ம தனியா செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டபுள் செலவு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பென்சிவ். இது ஒரே சட்டியில் செய்யலாம், ஆனால் நம்ம 2ஆ பிரிக்கிற காரணம் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தரம் கரெக்டாக வரும், சாதம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் வரும், மசாலா கரெக்டாக ஏறும். இதுக்காக அந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணும். ஓகே, இந்த மசாலா இவ்வளவு போட்டா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதே போல விறகடுப்புல தான் செய்யும். விறகடுப்பு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இறால் பிரியாணி சுட சுட இருக்கு சார். அந்த இறாலோட கமகமன்னு இருக்கிற பிரியாணி அள்ளி. ஆஹா, அமோகமா இருக்கு. நீங்க எந்த ஃபுட் எடுத்தாலும் அந்த குவாலிட்டி இருக்கும். இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம இந்த டூர் முடியல, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆஹா,